கோடை வெப்பத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் தஞ்சம் அடையும் பறவைகள் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்கின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைகிறார். பிரகாஷ், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். தற்போது கோடை வெப்பத்தின் தாக்கம் தமிழகத்தில் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடும் வெப்பம் காரணமாக மக்களை தங்களை பாதுகாத்துக் கொள்ள காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை வீட்டை விட்டு தேவையில்லாமல் வெளியே வருவது அறவே தவிர்த்து வருகின்றனர். சுட்டெரிக்கும் வெயில் தாக்கத்தில் பாதிக்கப்பட்டும் மற்ற உயிரினங்களும் அவைகளுக்கு ஏற்றவாறு தங்களை கடும் வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக் கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் பறவை இனங்களும் கடும் வெப்பத்திலிருந்து கோடை வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தற்போது நீர்நிலைகளை தேடி சென்று தஞ்சம் அடைந்து வருகின்றன. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆரணி, சந்தவாசல், படவேடு, ஐயம்பாளையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார 20க்கும் மேற்பட்ட கிராமப்புறங்களில் உள்ள நீர் நிரம்பி இருக்கும் ஏரிகளும் குளங்களிலும் பறவேடு சந்தகத்தோப்பு அணையில் தேங்கி இருக்கும் நீர்நிலைகளிலும் ஏராளமான பறவை இனங்கள் கோடை வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தற்போது அந்தந்த நீர்நிலைகளில் தஞ்சம் அடைந்து வருகின்றன. நாரைக்கோக்கு, நீர்கோழி, நாட்டுக்கோக்கு, மீன்கொத்தி பறவை, புறா, மயில் இனங்கள் உள்ளிட்ட நம் நாட்டு பறவை இனங்களும் பல்வேறு வெளிநாட்டு பறவை இனங்களும் அதிக அளவில் தற்போது நீர்நிலைகளில் தஞ்சம் அடைந்து வருவதால் சண்டவாசல், ஐயம்பாளையம் மற்றும் சந்தகத்தோப்பானை நீர்நிலை பகுதியில் அனைத்தும் தற்போது பறவைகள் சரணாலயம் போல் பார்க்க கண்கொள்ளாக உள்ளது. நீர்நிலையில் குறைந்து வரும் பறவை இனங்களை காண்பதற்காக ஏராளமான மக்கள் நேரடியாக சென்று பறவைகளை கண்டு மகிழ்ந்து பார்த்து மகிழ்ந்தும் தங்களுடைய செல்போன்களில் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். பத்மநாபன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.